எல்லா வியாதியும் இல்லை பிரச்சனை இல்லை வலி இது எல்லாமே ரெண்டு வகையாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று அக்யூட், இன்னொன்று க்ரானிக். இந்த அக்யூட்டுன்னு சொல்கிறது திடீர்னு நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. க்ரானிக்னு சொல்கிறது கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு லேசான ஒரு பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக அது அதிகமாக வருது. இந்த அக்யூட்டுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கத்தியால் நம்ம கையை வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தாங்க முடியாத வலி உடனே வரும். அந்த வலி அந்த நொடியில் தான் ஆரம்பிச்சது. அதனால் நம்ம அதுக்கு உடனே ஒரு கவனத்தை கொடுத்து அதுக்கு நம்ம ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். க்ரானிக்னு சொல்கிறது நம்ம ஒரு புது ஷூ போடுறோம், இல்லை ஒரு செயின் எதாவது போடுறோம், அது லேசாக நம்ம கழுத்தில் ஒரு லேசாக அறுத்துட்டே இருக்குது, ஒரு சின்ன புண்ணு மாதிரி வருது, இல்லை காலில் டைட்டாக இருக்குது, காலில் ஒரு வெடிப்பு மாதிரி வருது. இந்த மாதிரி வருதுன்னா நம்ம உடனே அது என்னன்னு பார்த்து அட்டென்ஷன் கொடுக்காம கொஞ்ச நாள் அதை விட்டுட்டே இருப்போம். அது பெருசாகி ஒரு பெரிய பிரச்சனையாகி காலில் ஒரு புண்ணு மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இதுதான் க்ரானிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அக்யூட் அண்ட் க்ரானிக் ரெண்டு இதுக்குமே தனித்தனி பிரச்சனைகளும் தனித்தனி ஆபத்துகளும் இருக்குது. பட் அதில் கூடுதலாக ப்ராப்ளம் வர்றது இந்த க்ரானிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த க்ரானிக்ன்றது இந்த டிஎம்ஜே பிரச்சனைக்கும் ரொம்ப கூடுதலாகவே பொருந்தும். அதாவது நம்ம நார்மலாக இருக்கும், திடீர்னு நம்ம வாய் திறக்கும் போது நம்மளுக்கு வாய் ஸ்டக் ஆயிடுச்சு, தாங்க முடியாத வலி வருது அப்படின்னா உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட போய் அது என்னன்னு பார்த்து அந்த செகண்டே அதை சரி பண்ண பார்ப்போம். அதுவே நம்மளுக்கு லேசாக ஒரு கிளிக்கிங் சவுண்டு தான் வருது, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வலி வருது, ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியலை, அந்த வலி உடனே போயிடுது, கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் லேசாக ஒரு வலி வருது, இப்படி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக அப்படின்னு வரும்போது நம்ம அந்த வலியை தாங்கக்கூடிய வலி அளவில் இருக்கிறனால அதை ஒரு பிரச்சனையாகவே நம்ம எடுக்காமல் அந்த பிரச்சனையை நம்ம வச்சு நம்ம அடாப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட நம்ம வாழ்ந்து இது பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய வலிகள் பேஷண்ட் ரொம்ப சகிச்சுப்பாங்க. அவங்க இப்போ யூஸ்வலாக டிஎம்ஜே பேஷண்ட்ஸ் இங்கே சொல்கிறதே என்னென்னா, எனக்கு இந்த இடத்துல தான் பயங்கர வலி இருக்குது, வேறு பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அவங்கள நம்ம பரிசோதனை பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி நிறைய விஷயம் நம்ம எடுக்கும்போது அவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வேறு வலிகள்னால கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு முதுகு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், கால் வலி இருக்கும், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் எதையுமே அவங்க முதன்மைப்படுத்தி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஏன் நீங்கள் தலைவலியெல்லாம் சொல்லலை அப்படின்னா, இல்லை தலைவலின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது, அது எல்லாருக்கும் வர்றது தானே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இருக்குது, இல்லை ரொம்ப வருஷமாகவே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது நார்மல் ஆகிடாது. வலி வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அது உங்களுக்கு வலியாக வருதே தவிர அது ஒரு சாதாரணமாகவோ அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கற்பனையில இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறனால தான் முக்கால்வாசி பிரச்சனை மிக அதிகமான ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு நம்மளே அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இந்த டிஎம்ஜே பிரச்சனை தான். எல்லா டிஎம்ஜே பிரச்சனையும் ஒரு 90% ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன வலியாவோ ஒரு சின்ன ஒரு கஷ்டமாவோ தான் இருக்கும், வலியாக கூட இருக்காது. ஒரு சின்ன கஷ்டம், வாய் திறக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். பட் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வருஷக்கணக்காக நீங்கள் அதை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்று நீங்கள் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அந்த வலியோடய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து கொஞ்ச நாள் அது போயிடும், இல்லை இது பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் ரொம்ப எளிமையாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை க்ரானிக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ க்ரானிக்ன்றது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே வச்சு நம்ம உடம்புலே இருந்துட்டு இருக்கிறது தான் க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை மட்டும் மாறுறதில்லை, அந்த பிரச்சனை நம்ம உடம்புல வேறு சில விஷயங்களை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு மறுபடியும் நம்ம சொல்ல போனால், இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம கையை கட் பண்ணுறோம், இப்போ தான் அது கட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட் வந்திருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் பிளட் வந்துட்டு இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு பிரச்சனை அதில் பெருசாக இருக்கணும்னு கிடையாது, அந்த கட் ஆழமாக போகலை அப்படின்னா. பட் இந்த டிஎம்ஜே பிரச்சனை இல்லை இது மாதிரி ஜாயிண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் அந்த பிரச்சனை இல்லாமல் உங்களை உடம்பு ரீதியாக ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ண முடியும். அதால் உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுமே அஃபெக்ட் பண்ண முடியும், உங்களோட அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண முடியும். நீங்கள் சாப்பிட்ற விதம், நீங்கள் தூங்குற விதம், உங்கள் வேலை செய்கிறது, உங்கள் கேரக்டர், நீங்கள் கோவப்படுறது, இது மாதிரி நிறைய விஷயத்தை அதால் அஃபெக்ட் பண்ணி அதால் மாற்ற முடியும். அதுவும் உங்களுக்கே தெரியாமலே அது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த க்ரானிக்கான விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கனாலே அந்த பிரச்சனை ரொம்ப ஆபத்தானது. அதை உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான டயக்னோசிஸ் என்ன, அது என்ன பிரச்சனைன்றதை பார்த்து அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஎம்ஜே பிரச்சனை எல்லாருக்குமே ப்ராப்ளமாக வர்றதுக்கு, எல்லாருக்குமே எனக்கு இது சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனே அதோட அந்த க்ரானிசிட்டி தான். அதாவது உடனே அதுக்கு ஒரு பிரச்சனையோ உடனே அதுக்கு ஒரு வலியோ வராமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல நம்மளுக்கே தெரியாமல் வளர்ந்து வர்றது தான் அதோட ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உடனடியே தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அவங்களுக்கு இருக்கிறது டிஎம்ஜே பிரச்சனைனே அவங்க தெரியாமல் இருக்காங்க. எனக்கு வாய் திறக்கிறதுல நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு இந்த இடத்துல வலி ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, எனக்கு இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு டிஎம்ஜே பிரச்சனைன்னு எனக்கு தோணலை. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நாளாகவே கழுத்து வலி இருந்துகிட்ருக்கு, கழுத்து வலி ஸ்பாண்டிலைட்டிஸ்னால வருது, தலைவலி மைக்ரேனால் வருது, இப்படி அவங்களே சில விஷயங்களை கற்பனை பண்ணி இல்லை அவங்களே சில டாக்டர் சொல்கிறத நம்பி அது வருஷக்கணக்காக அந்த ப்ராப்ளம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. மைக்ரைன் எனக்கு ப்ராப்ளம் சின்னதுலேருந்தே இருக்குது, அதனால் நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன், வலி வரும்போது டேப்லெட் எடுப்பேன், அது அப்படியே தான் இருக்குது. ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது, டாக்டர் வந்து அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுக்கான ஒரு டேப்லெட்டோ இல்லை அதுக்கான ஒரு நெக் காலரோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கரெக்டான தீர்வாக வராது. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, மைக்ரைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கு முழுமையான தீர்வு வரல, இல்லை அதை மாதிரியே வேறு நிறைய வலி உங்கள் உடம்புல உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னாலே நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். அது நிஜமாவே மைக்ரைன் தானா, இல்லை நிஜமாவே அது ஸ்பாண்டைலைட்டிஸ் தானா, இல்லை வேறு தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அது டிஎம்ஜே பிரச்சனையான்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே ஒரு ஆளுக்கு உடம்புல நிறைய வலி வரணும் அப்படின்னு கிடையாது, நிறைய பிரச்சனை ஒரே ஆளுக்கு வரணும் இல்லை ஒரே நேரத்தில் வரணும்னு கிடையாது. முன்னாடி எனக்கு எந்த வலியுமே இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் லேசாக தலைவலின்னு ஆரம்பிச்சது, இப்போ கழுத்து வலி, கால் வலி, கை வலி, இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. எனக்கு எப்பவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது எதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது அந்த வியாதியை கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஸோ டிஎம்ஜே பிரச்சனையில் உள்ள முக்கியமான விஷயமே உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ். அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது தான் அது கம்ப்ளீட்டாக மாற முடியும். அதுக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். டேரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை வச்சு இல்லை ஒரு சொல்யூஷனை கொடுத்து எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரியாக பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கான தனித்துவமான ஒரு சில விஷயங்களை பண்ணி தான் அவங்களுக்கு அது முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும். இங்கே டயக்னாக்ஸில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது வலி இருக்குனாலும் அது என்னதுன்னு பார்த்து அது கரெக்டான அதுக்கு டயக்னோசிஸ் கொடுத்து தான் அந்த டிஎம்ஜே பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தலை இல்லை கழுத்து இந்த எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வலினால இங்கே கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது, அது என்னன்னு கரெக்டாக தெரில, ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அது டிஎம்ஜேக்கான அறிகுறி இருக்குதோ இல்லையோ, பட் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே தயங்காமல் எங்களை கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அதுக்கான விடுதலையை உங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் வாங்கித்தர முடியும். ஸோ மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை நேரடியாகவே எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். தேங்க்யூ.